ஜனனி சந்தியா சீரியலில் நாளைக்கு ஒரு செம அதிரடியான எபிசோடு வந்திருக்கு. வீடியோ பிடிச்சிருக்குண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் தனா வந்து சந்தோஷமாக வந்து ரூமில் வந்து உட்காந்துட்ருக்காங்க. அப்போன்னு பார்த்து ஃபோன் அடிக்குது. ஃபோன் வைப்ரேட் ஆனதை பார்த்தோன்னா வந்து அச்சோ ஃபோன் அடிக்குது, என்ன பண்ணுறது, மாட்டிக்க போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா கோச் ஃபோன் பண்ணுறாங்க. உடனே வந்து சரி நம்ம வந்து கோச்கிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு பாத்ரூமுக்கு போயிட்டு வந்து தண்ணியை திறந்து விட்டுட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க நம்ம தனா. சொல்லுங்கள் கோச், இந்த நேரத்தில் கால் பண்ணியிருக்கீங்க அப்படின்னோடனே, ஆமாம் வீட்டில் என்ன எல்லோரும் வந்து உன்னை பாராட்டுறாங்களா, எந்த பிரச்சனையும் எதுவும் இல்லை, கேக் வெட்டி கொண்டாடிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொன்னோன்னா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை கோச், எங்கள் வீட்டில் அப்படிலாம் வந்து எதுவும் கொண்டாடலாம் மாட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே, மேற்கொண்டு வேறு எந்த பிரச்சனையும் இல்லை வீட்டில், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எங்கள் அப்பா வந்து இவ்வளோ சீக்கிரம் வந்து என்னை வந்து ஏற்றுப்பாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொன்னோன்னே, நீயும் நல்ல கேம் விளாண்ட அப்படின்னு சொன்னோன்னே, பின்ன நீங்கள் என்னை வந்து எவ்வளோ கோவப்படுத்தி விட்டுட்டீங்க, என் கூட பேசாமல் இருந்தேன், அதனால் கோவப்பட்டு நான் கஷ்டப்பட்டு உழைச்சி டே அண்ட் நைட் ப்ராக்டிஸ் பண்ணி வந்து நான் வந்து இப்போ வந்து உங்களோட எனக்கு எதிராக நீங்கள் செலக்ட் பண்ணிங்களே அந்த ஆளை வந்து ஜெயிச்சது இல்லாமல் உங்களையும் நான் ஜெயிச்சு காமிச்சேன்ல கோச், அது என்னமோ உண்மை தான் அப்படின்னு சொன்னோன்னே, ஜெயித்தது வந்து என் மனசையும் சேர்த்து தான் ஜெயிச்ச அப்படின்னு சொன்னோன்னே, கோச் எனக்கு புரியல அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை நீ வந்து நான் உன் மேலே வச்சுருந்த அபிப்பிராயத்தை மாற்றினேன்ல அதை சொன்னேன் அப்படின்னு சொன்னோன்னே, சரி சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டானே, கோச் மணி 11 மணிக்கு சாப்பிட்டியான்னு கேட்குறீங்களே, என்ன ஆச்சு, அடுத்த ட்ரிப்பு பேசுகிறப்ப வந்து என் நோட்ஸ் எடுத்துக்கிட்டு என்கிட்ட வந்து பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சு கலாச்சிடுறாங்க. ரொம்ப ஓட்டுன்னு ஓட்டிட்டோம், பரவாயில்ல, அடுத்த ட்ரிப் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து கூடிய சீக்கிரம் வந்து அப்பா கிட்ட வந்து உங்கள் நல்ல மனசை வந்து புரிய வைக்கிறேன் அப்படின்னு யோசிச்சுட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. ரகுராம் வந்து செம கோவத்தில் இருக்காப்புல ரூமில் வந்து. அப்போ வந்து ஜானகி வந்து என் மேலே கோவமாக இருக்கீங்களாங்க, என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க, வேணும்ன்ட்டு எதுவும் செய்யலை அப்படின்னு சொன்னால், நிறுத்து ஜானகி, உன் மேலே நான் ரொம்ப கோவமாக தான் இருக்கேன், நான் இந்த வீட்டில் வந்து யார் வேணாலும் என்கிட்ட எந்த ஒரு விஷயத்தை வேணாலும் பயந்துக்கிட்டு மறைச்சிருக்கலாம், ஆனால் நீ வந்து என் ஜானகி வந்து என்னை வந்து உண்மையாக நினச்சி என்கிட்ட ஒரு பொய் கூட சொல்ல மாட்டான்னு நான் நம்பினேன், அந்த மனசை வந்து நீ சுக்குநூறாக உடச்சிட்ட, இனிமேல் வந்து அது சேருவான்னு எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லிவிட்டு, இனிமேல் நான் உனக்கும் எனக்கும் நடுவில் பேச்சுவார்த்தை இருக்குமான்னே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைங்க நம்ம மகளுக்காக ஆசைப்பட்டு வந்து நான் ஏதோ தெரியாமல் செஞ்சிட்டேன் அப்படின்னோடனே, உண்மை தான் ஜானகி, உன் மேலே எந்த தப்பும் இல்லை, என் மேலே தான் தப்பு, நான் தான் வந்து உன்னை வந்து சரியாக புரிஞ்சுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு, நீ வந்து என்ன பண்ணியிருக்கணும், உண்மையிலே என் மேலே மதிப்பு மரியாதை இருந்தால் என்கிட்ட வந்து சொல்லியிருக்கணும், நான் என்ன மாட்டேன்னா சொல்ல போகிறேன், நம்ம 2 பேரும் கலந்து பேசி அவளோட முடிவை வந்து செஞ்சுருக்கலாம், அதை விட்டுட்டு நான் சொல்லணும் தாங்க நினச்சேன், பட் நீ இது வரைக்கும் என்கிட்ட பேசினது செஞ்சதெல்லாம் என்னால் மறக்கவே முடியாது, தயவு செஞ்சு இனிமேல் என்கிட்ட பேசுகிறத நிப்பாட்டிக்க அப்படின்னு சொல்லிட்டு தலானி போர்வையை எடுத்துக்கிட்டு வந்து ஹாலில் வந்து படுத்துடுறாங்க. இந்த சமயத்தில் தான் வந்து மாநாடு மாதிரி மீட்டிங் போட்டுக்கிட்டு இருக்காப்புல நம்ம பார்வதியும் அந்த மற்ற 2 பேரும் செம கடுப்பில் இருக்காங்க. நிச்சயமாக வந்து பாட்டி சொல்கிறாங்க, ரகுராமும் பண்ணது தப்புன்னு தெரியும், அவங்க பக்கம் சாயலை, அங்கே பார் வந்து ஜானகி மேலே கோவப்பட்டு இங்கே ஹாலில் வந்து படுத்துட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னோன்னே, ஆமாம் அவங்க மொத்தத்தில் வந்து என் பையன் வந்து என்றைக்குமே கரெக்டாக தான் இருக்கான், ஜானகி மேலே கோவமாக தான் இருக்கான் அப்படின்னோடனே, சாரு வந்து இந்த விஷயத்தை ஊதி பெருசாக்கிறதா நமக்கு நல்லது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. கரெக்டாக மாடிப்படியிலேருந்து வந்தோடனே, என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னோன்னே, யாரும் இதை பற்றி பேச வேணா, எல்லோரும் கிளம்புங்கன்னு பாட்டி சொன்னதுக்கப்புறம் வந்து வாங்க போய் தனாவும் வந்து மாயாவும் போய் இப்போ அம்மா கிட்ட கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஜானகிட்ட கேட்குறப்ப, அவருக்கு ஓ மேலெல்லாம் கோபம் கிடையாது, என் மேலே தான் கோபம் வருத்தம், அதனால் வந்து இந்த வருஷத்தில் இந்த மாதிரி நடந்ததில்லை, பட் என் மேலே கோவப்பட்டுட்டு அங்கே போய் இருக்கார், விடு எதுவாக இருந்தாலும் நான் சமாளிச்சுக்கிறேன், நான் வேணால் பேசட்டுமான மாயா கேட்டான், நீ தயவு செஞ்சு இதை பற்றி பேசிடாத, மேற்கொண்டு பெரிய பிரச்சனை தான் ஆகும், எதுவாக இருந்தாலும் நானே பார்த்து சமாளிச்சுக்கிறேன், அவரோட கோவத்தை எப்படி போக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்த நாள் காலையில் விடிஞ்சதுக்கப்புறம் எப்போதும் போல் ஜானகி வந்து சமையல் செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த வழியாக வந்து பார்வதியும் கூட 2 பேரும் சேர்ந்து வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அண்ணி, இது மாதிரி அண்ணன் வந்து தனியாக வந்து இத்தனை வருஷத்தில் படுத்ததே இல்லை, ஆமாம் என் மேலே ரொம்ப கோபமாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் சமைக்கிற விஷயத்தெல்லாம் நிப்பாட்டிடுங்க, நீங்கள் சமைச்சிங்கன்னா அவர் எப்படி சாப்பிடுவார், அதனால் வந்து எதுவும் நீங்கள் சமைக்க தேவையில்லை அப்படின்னு சொன்னோன்னே, ஜானகி ஒரு செகண்ட் வந்து ரொம்ப வருத்தப்படுறாங்க. என்ன இப்படி சொல்லிட்டேன், ஏன் நான் சமைச்சா சாப்பிட மாட்டாருன்னா, இல்லை மேற்கொண்டு வந்து சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டா அது உங்களுக்கும் சங்கடம் தானே, அதனால் நீங்கள் வந்து விட்டுட்டு சமயக்கட்டை விட்டுட்டு போங்க, எதுவாக இருந்தாலும் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சாருவோட செம நாஸ்கோவுக்காக வந்து ஜானகியை வந்து அசிங்கப்படுத்துகிறாங்க நம்ம பார்வதியிலேருந்து எல்லோரும் சேர்ந்துக்கிட்டு. அப்புறம் வந்து இது இப்படியே இருந்தால் சரியாக வராதுன்னு ஜானகி வந்து மனசு தாங்காமல் கோவிலுக்கு வந்து போகிறாங்க.
கோயிலுக்கு போயிட்டு வந்து சாமி நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், அதனால் வந்து எனக்கு இது ஒரு பரிகாரம் செய்கிறேன், அதை வந்து ஏற்றுக்கிட்டு என்னை அவரோட மனசை வந்து சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கப்பிரவேசனம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அதை வந்து ரகுராம் கோயிலுக்கு வந்த ரகுராம் வந்து பார்த்துடுறாங்க. பார்த்தோன்னே வந்து அதிர்ச்சியாகி என்ன ஜானகி இவ்வளோ கஷ்டப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு பரிகாரத்தை முடிச்சுட்டு வர வரைக்கும் ஓரமாக இருந்துட்டு சாமிக்கிட்ட வேண்டுறப்ப வந்து கரெக்டாக வந்து ரகுராம் வந்துடுறாங்க. வந்தோன்னே பார்த்துட்டு என்னென்னு வாயை திறந்து கேட்காம இப்படி கண்ணுலேயே இப்படி பார்க்குறாப்புல. உடனே வந்து கையில் வேப்பிலையோட வந்து சாமி அது வேறு ஒன்றும் இல்லை, நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், அதனால் அந்த தப்புக்கான பிராயச்சித்தமாக வந்து என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு வந்து வேண்டிக்கிறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே ரகுராமும் கையெடுத்து ஜானகியை மன்னிக்கிறாங்க. அதோட எபிசோடை வந்து அட்டகாசமாக முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம். செம எமோஷ்னலாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீனு.